அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் எஸ்பிஎஸ் இன்ஃபோ சேனல். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் யாரை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி 2 விஷயங்களை சொல்ல ஆசைப்பட்றேன். முதலாவதாக, சமீபத்தில் நம்ம பெருசாக எந்த வீடியோவும் போடல, ரொம்ப நாளாகிடுச்சு. என்னுடைய நண்பர்கள்லாம் சில பேர் கேட்டாங்க, என்னங்க நீங்கள் நிறையா வீடியோக்கள்லாம் எடுத்து போடுவீங்க, மாற்றுத்திறனாளிகள் பற்றின வீடியோக்கள்லாம் போடுவீங்க, இப்போ ஏன் நீங்கள் வீடியோ போடுறதில்ல, விட்டுட்டிங்களா, இல்லை எதுவும் பெருசாக ஆதரவு இல்லை அப்படிங்கிறனால விட்டுட்டிங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அவங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எதையும் எதிர்பார்த்து இந்த சேனல் நான் ஆரம்பிக்கலை. அதுக்கு முன்னாடி நான் நல்ல நிலைமையில் தான் இருக்கேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இதை ஆரம்பித்தேன். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி சேனல் வச்சுருக்காங்க. நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய கண்டென்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கணுன்னா, மாற்றுத்திறனாளிகள் தற்சார்போடு வாழ்கிறதுக்கு ஊக்குவிக்கிற விதமான பதிவுகள் தான் நம்ம போடணும். அதை பேஸ் பண்ணி தான் நான் வீடியோக்கள் போடுறேன். நம்ம சேனலில் மாற்றுத்திறனாளிகள் உதவி கேட்குறாங்க அந்த மாதிரி வீடியோக்கள் எங்கேயுமே போட மாட்டேன். தங்களுடைய திறமையை பயன்படுத்தி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் தற்சார்போடு வாழக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அந்த ஊக்கம் வரணும், அவங்களும் அதுக்கு முயற்சிக்கணும், எல்லாருமே தற்சார்போடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக நான் பதிவுகள் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் தான் இந்த வீடியோவும் இருக்கும். எனக்கு ஆதரவுக்கு இல்லை, சப்ஸ்கிரைப் வருது, லைக்ஸ் போகுது, அதை பற்றிலாம் நான் கவலைப்படுறது கிடையாது. என்னுடைய பணியை நான் செய்கிறேன். அதன் மூலம் யாராவது மாற்றுத்திறனாளிகள் ஊக்கப்படுத்தப்பட்டு தங்கள் வாழ்க்கையில் தற்சார்போடு இருந்தால் அதுவே எனக்கு போதும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடுங்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த மணப்பாடு ஏரியாவோட அந்த வியூ ரொம்ப அழகான வியூ. இந்த மணப்பாடு கிராமத்தில் ஒரு மீனவரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். முதல்ல இந்த மணப்பாடோடைய வியூவை பார்ப்போம். ரொம்ப அழகான வியூ. இங்கே அலையோட வேகம் கம்மியாக இருந்தாலும் காற்று ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. அதனால் நம்ம பேசுகிறது கிளியராக தெரியாது. ரொம்ப அழகான ஒரு பீச். அலை கம்மியாக இருக்கும், குழந்தைங்க விளையாடலாம், ஆழம் கம்மியான இடம். அந்த தெரியுது பாருங்கள், மீனவர்கள் கிராமம். ரொம்ப அழகான மீனவ கிராமம். இங்கே ஒரு மாற்றுத்திறனாளி மீனவரை பார்க்க வந்திருக்கோம். நம்ம நண்பர்களே, நம்ம எஸ்பிஎஸ் இன்ஃபோ சேனலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுதாரணமாக, அதாவது தன்னோட உழைப்பினால் தற்சார்போடு மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை பற்றின வீடியோக்கள் தான் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டுருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் தான் இன்றைக்கி மீட் பண்ண வந்திருக்கோம். சமீபத்தில் டிசம்பர் 3 உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்துக்கு ஒரு கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அங்கே வந்திருந்த மாற்றுத்திறனாளி சகோதரிகள் எல்லாம் கேட்டது என்னென்னா, எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க, அதுவும் எளிமையான உட்காந்துக்கிட்டு எழுதக்கூடிய வேலையை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த கூட்டத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக என்னுடைய ஸ்பீச் எப்படி இருந்தது அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளால் செய்ய முடியாத வேலைன்னு எதுவுமே கிடையாது, நம்மளால் இந்த வேலை தான் செய்ய முடியும்னு உங்களை நீங்களே ஒரு வட்டத்துக்குள்ளே குறுக்கிக்காதீங்க. எல்லா வேலையும் நம்மளால் செய்ய முடியும். அந்த வேலையை செய்யும்போது கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது அது நமக்கு எளிமையாகிடும். இப்போ நம்ம பார்க்க வந்த சகோதரர் எப்படி அப்படின்னா, இவர் ஒரு மீனவர். ஆரம்பத்தில் போட்டில் கூலியாக போய் இன்றைக்கி லான்ச் வச்சுருக்க அளவுக்கு தன்னை உயர்த்தியிருக்காரு. எல்லாம் அவருடைய கடின உழைப்பினால். அவர்கிட்ட அவருடைய அனுபவத்தை கேட்போம். உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. என் பேர் சிலுவை பாய்வா, மணப்பாடு கிராமம், வடங்குடி ஒன்றியம், தூத்துக்குடி மாவட்டம். என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்னைய பார்க்க வந்தாங்க. உங்கள்கிட்ட வரலாறு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. வந்தேன். ஊனமுற்றோர்னா நீங்கள் எப்படி முன்னேறினீங்க, இதுக்காக காரணம் கேட்டாங்க. ஊனமுற்றோர்னா மாற்றுத்திறனாளின்னா இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்காக என்கிட்ட கேட்க வந்திருக்காங்க. அதுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். நான் ஆரம்ப காலத்தில் இருந்து நான் சின்னதில் இருந்து எங்கள் அப்பா கூட வளர்ந்தவன். எங்கள் அப்பா கூட கட்டுமரத்துலலாம் போயிருக்கேன்.
கட்டுமரத்துல எல்லாம் போயிருக்கேன். எங்கள் அப்பா கூட என்னைய படின்னு தான் சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து நான் வந்து அதை கேட்காம கொள்ளாமல் ஐயா நீ கால் இயலாதவனாக இருக்க. அப்போ பெரியவங்க சொல்கிறது அப்போ வந்து கால் இயலாதவங்கன்னு தானே சொல்லுவாங்க. இப்போ தானே கலைஞர் ஐயா சொல்லி தானே மாற்றுத்திறனாளின்னு வச்சாங்க. அப்படியே இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்னைய வந்து வேண்டாயா நீ படியான்னு சொன்னாங்க. நான் அதை கேட்காம இல்லைப்பா நான் அவங்க கூட இப்போ கட்டுமரத்துக்கு வாரேன்னு சொல்லிட்டு போனேன். ஃபஸ்ட்டு அனுபவமே எங்கள் அப்பா கூட போய் தான். ஆனால் அப்படி இருந்தும் போய் வாமிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா என்னை படுக்க வச்சு தான் தொழில் பார்த்தாங்க. அப்படி இருந்து வளர்ந்து அதுக்கப்புறம் எங்கள் அக்கா சென்னையிலுக்கு போனதுக்கப்புறம் சென்னைக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஐயா நீ படிக்காமல் இருக்கியே அப்போ மச்சான் மருமகன் கூட போயிடுறியா அப்படின்னு கேட்டாங்க. போனேன். அதுவும் கஷ்டமான தொழில் தான். ஆனால் நானாக பண்ணினேன்னு கேட்டேன்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கஷ்டமான தொழில். ஆனால் நான் இந்த கஷ்டத்துலேயும் எங்கள் அப்பாவுக்கு கூட நான் அதில் ₹1 கொடுக்கல. சென்னையில் நான் கஷ்டப்பட்டு தான் இது வேண்டாம் நம்ம தாய் தொழிலே பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதே மீன் தொழிலுக்கு தான் நான் வந்தேன். எந்த முயற்சியை விடலை. நான் வந்து அப்படியே அதே தொழிலில் கண்டினியூ பண்ணேன். அதாவது நம்மளையால் முடியாததுன்னு எதுவுமே நினைக்கக்கூடாது. நான் தென்னை மரம் ஏறுவேன், எல்லாமே ஏறினேன். எங்கள் அப்பாவோட ஒரு கண்டிஷன்னால தான் நான் இந்த தென்னை மரமே ஏறாமல் விட்டேன். அதாவது நம்மளுக்குள்ள ஒரு திறமை உண்டு, அதை உருவாக்கணும். அது நீங்கள் வந்து நாங்கள் இதைத்தான் பண்ணுவோம் இப்படித்தான் நம்மளையால் முடியும்னு நினைக்கக்கூடாது. நினச்சா அது நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதை புரிஞ்சுக்கிறங்க சகோதரிகளே. நான் கண்டிப்பாக அதாவது படிப்பை விட ஏட்டு படிப்பை விட அனுபவ படிப்பு சிறந்தது. அதில் இல்லை படிக்காத மேதையும் இருக்கான். இல்லை ஓகே. இன்னொன்று எந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆமாம். ஆனால் இந்த கஷ்டத்தை நான் நஷ்டப்பட்டேன். இல்லை இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு நம்ம பின்வாங்கியிருந்தோம்னா இந்த அனுபவமும் இந்த வாழ்க்கையில் உள்ள முன்னேற்றமும் நமக்கு கிடைக்கவே. அதனால் நீங்கள் அதாவது எந்த ஒரு விஷயமும் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்குன்னு பின்வாங்காமல் தொடர்ந்து அதில் நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நம்ம யாரையும் நம்பி இல்லாமல் தற்சார்பு கூட வாழ முடியும். கண்டிப்பாக. அதை மக்களுக்கு நண்பர் மூலயமா அவருடைய அனுபவத்தின் மூலயமா நம்ம இப்போ பார்த்தோம். அதைத்தான் நானும் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயமும் ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக இருக்குன்னு மலைக்காமல் விட்டு கொடுக்காம தன்னம்பிக்கையோடு அதை தொடர்ந்து ஈடுபட்டு அதில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணிக்கணும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், என் வீட்டம்மாவுக்கு கோயில் கட்டி தான் கும்பிடணும். என் வீட்டம்மா வந்து என்னை மாற்றுத்திறனாளியாகவே நினைக்கல. கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறேங்க. மாற்றுத்திறனாளியாகவே என்னையும் நினைக்கல. ஆனால் என் வீட்டாளால் எல்லாமே செய்ய முடியும். அந்த தைரியத்தில் என் வீட்டே என்கிட்ட தந்துட்டு சாப்பாடு சமைக்கிறதுலேருந்து எல்லாமே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவாங்க. அப்போ மாற்றுத்திறனாளின்னு நினச்சிருந்தா ஏன் நம்ம வீட்டால் நம்மள்கிட்ட தரப்போறா? அவங்களால முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஏன் நான் எங்கிட்ட தைரியமாக தந்துட்டு போகிறா? அவங்களால முடியும், அந்த தைரியத்தில் அவங்க தந்துட்டு போகிறாங்க. இந்த நம்பிக்கையை மட்டும் உருவாக்குனேன்னு சொன்னால் நீங்கள் எங்கேயே போவீங்க. அதாவது உட்கார்ந்த வேலை தான் வேணும். அதாவது நம்மளால் முடிஞ்சது எதை வேணாலும் சாதிக்கலாம். மாற்றுத்திறனாளின்னு சொல்லாதீங்க, அது வந்து வேறு. அதாவது எப்படி இருக்குன்னா மாற்றுத்திறனாளின்னா இந்த அண்ணன் கூட என்கிட்ட யூடியூப்பை எடுக்கிற அண்ணன் கூட ஒருத்த கை இல்லாமல் இருக்காங்க. அவங்க கார் ஓட்டுறாங்க, எவ்வளோ ஒரு சாதனை. அவங்களால முடியாதுன்னு நினச்சிருந்தா அவங்க வீட்டுக்கெல்லாம் முடங்கி கிடந்திருக்கணும். அதை புரிஞ்சு வெளியே வாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளையால் இது தான் செய்ய முடியும்னு அப்படி இருக்காங்க. நம்மளையால் எதுவும் முடியும்னு நினைங்க. நான் ஊனமுட்டவன் தான். அதாவது எனக்கு கண்டிஷன் பார்த்தேன்னு சொன்னால் எத்தனையோ பேரோ வந்து சங்கத்திலேருந்து வந்தாங்க. 3 வீலர் வாங்கி தரட்டா, வேணாண்ணா 2 வீலர். அப்போ நான் 2 வீலர் எவ்வளோ தைரியமாக என் பேரனை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம், நன்றி. இந்த வீடியோ பதிவில் பார்த்த மீனவ நண்பர் சிலுவை, அவர் நம்ம வீடியோவில் பதிவு பண்ணது கொஞ்சம்தான். அவரோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி என்கிட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே பகிர்ந்துக்கிட்டார். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மாற்றுத்திறனாளிகள் வந்து மீன் பிடிக்க போகிறாரு அப்படின்னாலே பெரிய கஷ்டம். அதில் அவர் இந்த வேலைக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்ட விதத்தெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
ஏன்னா ஒரு மீனவ போட்டில் வந்து ஒரு கூலியாக போகிறாரு அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள்லாம் தாண்டி அவங்க கொடுக்குற கூலிக்கு தக்கன வேலை பார்க்கணும். அப்படி தொடர்ந்து கரெக்டாக வேலை செய்யலைன்னா வேலை கிடைக்காது. கூலியாக வேலைக்கு போய் இன்றைக்கி 2 படகுகளை வச்சு ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குறாருன்னா அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பார், அதை எந்த அளவுக்கு உறுதியோடு அந்த கஷ்டங்கள்லாம் தாங்கியிருப்பாருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 2வது இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு, என் மனைவிக்கு கோயில் கட்டணும் அப்படின்ட்டு. உண்மைதான், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேங்கிற மாதிரி தன் கொண்டு வந்த கூலி காசில் கொஞ்சத்தை சேர்த்து வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி இந்த அளவுக்கு அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அதோட இந்த வீடியோ பதிவிலே சொல்லியிருந்தார், சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னார். பட் ஆனால் தன்னுடைய வெற்றியை வந்து பெருசாக பார்க்கல, தன்னுடைய மகன் வெற்றியை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்தளவுக்கு தன் மகன் மேலேயும் குடும்பத்தின் மேலேயும் ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு. அதே போல் அவங்க குடும்பமும் அவரை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீடியோ பதிவுகளை பார்க்கும்போது மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு ஊக்கம் வரும் நம்புகிறேன். அவங்களும் தங்களாலான வேலைகளை செய்து தற்சார்போடு வாழ்வாங்க, அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். நன்றி.